ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்துல்லா. கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து அங்கே 5 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கில் 4 சென்டிமீட்டர் மழையும், மேலும் காக்காட்சி, மாஞ்சோலை, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கின்றன. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தங்கச்சி மடத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கின்றது. அதே போல் நாகப்பட்டினத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்திருந்த மழை கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எந்தெந்த பகுதின்றது சொல்லியிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், அதே போல் நாகப்பட்டினம், அந்த வேதாரண்யம் முனைப்பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக இருந்தது. மற்றவர்கள் கனமழை, மிக கனமழை எச்சரிக்கை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அந்த வகையில் நான் ஓரளவு குறிப்பிடத்தக்க வகையில் நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களுக்கு புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் இடைப்பட்ட கடலோர பகுதிகளுக்கு இரவில் மாலைக்குள்ளாகவே துவங்குவதற்கு, மிதமான மழை துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ராமேஸ்வரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோடு அருகே இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்று குவிப்பை ஏற்படுத்தி இருந்த போதும் குளிர்காற்று ஊடுருவுதல் காரணமாக எதிர்பார்த்திருந்த மழை கிடைக்கவில்லை. வெயில் வந்த பிறகு மழை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பெரிதாக மழைக்கான வாய்ப்பு இல்லை என்பதால் நாளையும் இதே போன்றதொரு வானிலை இருப்பதற்கான சூழல் இருக்கின்றன. பெரும்பாலான இடங்களுக்கான மழை வாய்ப்பு குறைந்து ஒரு சில இடங்களிலே மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதே இடங்களில்தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தோட, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தோட நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் மாஞ்சோலை மலைப்பகுதிகளையும், கடலோர பகுதிகளையும், ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள், குறிப்பாக ராமேஸ்வரம், அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகள், புதுச்சேரி அல்லது கடலூர் அல்லது ராமேஸ்வரம் இடைப்பட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு பெரிதான மழை வாய்ப்பு இல்லை இந்த சுற்றில். அடுத்து வரக்கூடிய சுற்றில் ஜனவரி முதல் வாரத்தில் நல்லதொரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாய பெருங்குடி மக்கள் அதற்கான முன்னேற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கதிர் அறுக்கக்கூடிய தருவாயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அறுவடை பணிகளை நீங்கள் தீவிரப்படுத்தி முடிச்சுக்கிறங்க, தள்ளி போடாதீங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம இப்போ சபரிமலை சீசனுங்கிறதுனால மாலை போட்டிருப்பாங்க, நான் மலைக்கு போயிட்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னக்கூடியே நீங்கள் அறுவடை பண்ணி வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி முதல் வாரத்தில் 2-3 தேதிகளில் துவங்கி 7-8 தேதிகள் வரை நீளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வு அதிகப்படியான மழையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் அதிகப்படியான மழை அப்படின்னோன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் நீங்கள் பயந்துட வேணாம், பெரிதாக கற்பனை செய்துவிட வேண்டாம். மிகப்பெரிய மழை, அதிதீவிர மழை, ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய மழை இல்லை. அது வேளாணை அறுவடைக்கு காத்திருக்கக்கூடிய பயிர்களை சேதத்தில் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மழை இருக்கும். கம்மாயை நிரப்பும் அளவுக்கெல்லாம் மழை இருக்காது. இப்போ கதிர் சாஞ்சிருக்கு, நம்ம கதிர் அறுக்கணுன்னு இருக்கோம் இல்லையா, அப்போ மழை பெஞ்சு தண்ணியில் மூழ்கடிச்சிடக்கூடிய சூழல், அப்படியான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நிலவக்கூடிய இந்த வானிலை அமைப்பில் இலங்கைக்கு தான் கூடுதலான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, திரிகோணமலைக்கு மழை இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு நாளைய தினமும் இருக்குது, இன்றும் இருக்குது, நாளைய தினமும் இருக்குது. இலங்கையோட தென் மற்றும் வட கிழக்கு மாகாணங்களோட கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதியோட கடலோர பகுதிகளுக்கும் எங்கு மழை குறைவாக இருக்கும், லேசான தூறல் மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தா மன்னார், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை அந்த பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு கீழே முல்லைத்தீவுக்கு கீழே செல்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றும் நாளையும் இருக்கும். நாளை மறுநாள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன. கனமழை என்பது முல்லைத்தீவுக்கு கீழே செல்ல மழையோட அளவு கூடும். உள்பகுதிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது.
இதுதான் இன்றைய மற்றும் நாளைய மழைக்கான வாய்ப்பு. அதேபோல் அடுத்து வரக்கூடிய நிகழ்வால் இலங்கைக்கும் கூடுதலான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது. புயல் என்பது கிடையவே கிடையாது. வரக்கூடிய நிகழ்வு புயல் கிடையாது. யூடியூப்பை நான் வந்துட்டு வீடியோ போடுவதற்காக ஓப்பன் பண்ணால் நிறைய வீடியோஸ் காட்டுது. டிசம்பரில் இறுதியில் அழிவு உறுதி அப்படின்னு ஒருத்தர் டெம்ப்ளேட் வச்சுருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு போகும்போது டிசம்பர் சும்மா விட்டுட்டு போகாது அப்படின்னு வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே மக்கள் வெள்ளத்தில் வந்துட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. பொருளாதார இழப்பு பல மடங்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. அரசோட நிவாரணம் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இருக்குது. 6,000 ரூபா கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சென்னை போன்ற மாநகரில் வெள்ளம் வந்து முடங்கிருச்சு அப்படின்னா 6,000 ரூபான்றது ஒரு ரெக்கவரி பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஜாப் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை ஈடுகட்டிடலாம். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து இருக்கிற வெள்ளம் இருக்குது இல்லையா, அது அடுத்து அவங்க அந்த நிலத்தை சீர்படுத்தணும். அதுக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்களோட வாழ்வாதாரம் மொத்தமாக போயிடுச்சு. அப்படி தானே? இந்த 6,000 ரூபாயை வச்சு ஒரு வருஷத்துக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்த முடியுமா? அதை வந்துட்டு அரசுகள் தயவு செஞ்சு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் கூர்ந்து அதை கவனத்தில் எடுத்துக்கணும். வட்டியில்லா கடன் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, மாநில அரசு சொல்கிறாங்க. அதை வரவேற்போம், பாராட்டத்தக்க கூடியது. ஆனால் வட்டியில்லா கடன்னாலும் நாங்கள் திருப்பி அதை செலுத்தி தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் இனிமேல் வேண்டாம். ஒரு விவசாயி ஒரு நிலம் வந்து தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு, சகதி மண்ணாயிருச்சுன்னா வண்டல் மண்ணில் நாங்கள் பருத்தியும் மிளகாயும் அடுத்து நான் வைக்க முடியாது. அந்த மண்ணை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். இந்த ஒரு வருடத்திற்கான பொருளாதார தேவைகளுக்கு நாங்கள் எங்கே போகிறது? இந்த 6,000 வச்சு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு நிவாரண ஆய்வு. இதை வந்து அரசு மீளாய்வு செய்யணும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். குழந்தைகளோட கல்வி தேவைக்கு இந்த வருட விவசாயத்தை வச்சுக்கலான்னு இருப்பாங்க. திருமண தேவைக்கு வச்சுருந்துருப்பாங்க. மருத்துவ செலவுக்கு வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குள்ளாகும் பொழுது இப்படியான சூழல் இருக்கக்கூடாது. மாநில அரசை கூட ஒரு வகையில் சேர்த்துடலாம். ஒன்றிய அரசு அவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்கே ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அப்படி என்ன பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 9 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்ததோடய அங்கே ஒரு பேரிடர் வந்துட போகுதுன்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்க வேண்டியது தான். தயவு கூர்ந்து ஒரு மனிதத்தன்மையோட ஒன்றிய அரசு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் கூடாது தான். பட் பேசாமல் இருக்க முடியலை. கொஞ்சமாவது இரக்கத்தன்மையோட மத்திய அரசு நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கிறேன்.